திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 7 புளியடி சூரங்கல் பகுதியில் சுமார் 650 ஏக்கரில் பெரும்போக நெற்செய்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கந்தளாய் குளத்தின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டமையினால் சுமார் 200 ஏக்கருக்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அறுவடைக்கு தயாராகவிருந்த கதிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளமையினால் விவசாயிகள் பாரிய இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர். மூட நெல்லை அதாவது ஒரு கிலோ நெல்லை 100 ரூபாய்க்கும் அல்லது 110 ரூபாய்க்கும் தான் கேட்குறாங்க காய வச்சு. அப்போ இது எந்த வகையில் நாங்கள் விவசாயிகள் இதை ஈடு செய்கிறது? ஆனால் நாங்கள் வெட்டுற டைமில் இப்படி மழையில் நனைஞ்சி தாண்டு கஷ்டப்பட்டு அதை வெட்டி எடுத்தாலும் உரிய விலைக்கு எங்களுக்கு விற்றுக்கலாம் அமைச்சு. இந்த விவசாயம் நாங்கள் 3 நாளைக்கு முந்தி வெட்ட வேண்டிய வெள்ளாமை இந்த மழை காரணமாக நாங்கள் இன்னும் வெட்டி கரை சேர்த்துக்கலே இல்லை. நெல்லுக்கும் விலை குறைஞ்சி போகின்றது. தனியார் பார்ட்டிகள் குறைய விலைக்கு இந்த அறுவடை இந்த வெள்ளாமை நெல்லை எடுத்துக்கொண்டு போகின்றார்கள். ஆகவே எங்களுக்கு சரியான நஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. அது அறுவடை செய்கிற காலத்தில் இப்படி அழிஞ்சு போனால் எங்களோட நிலைமை என்னவாகும்? அதே நேரத்தில் இந்த வெட்டுக்கூலியும் கூட கேட்குறாங்க. அது வெட்டுக்கூலிக்கு கொடுக்குறதா அல்லது அது எடுக்கிறதா அதை அள்ளி பார்த்தா அப்படியோ மோசமான நிலைமையில் இருக்கு. இதனிடையே கந்தளாய் வானலக்குளம் பெருக்கெடுத்தமையினால் திருகோணமலை கந்தளாய் பகுதியில் உள்ள விளைநிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. 4வது முறையாகவும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. எவ்வாறு நாம் அறுவடை செய்வது? இதனை வைத்து எவ்வாறு எமது கடனை அடைப்பது? இதில் எடுப்பதற்கு ஒன்றுமில்லை. இதேவேளை மட்டக்களப்பு வாழைச்சேனை கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட சுமார் 22,000 ஏக்கரில் பெரும்போக செய்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மாத்ருஓயாவின் வடிச்சல் பகுதியில் அணைக்கட்டு வெடித்தமையினால் முருங்கையடிப்பட்டி விவசாய கண்டத்தில் செய்கை பண்ணப்பட்ட 350 ஏக்கர் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. அப்படியே பரவி இந்த வயலெல்லாம் அப்படியே தாண்டி இந்த குடலை கதிரோட 70 நாள் 65-70 நாளை வெள்ளாமை இப்படியே இருக்கு. என்ன நிலைமை இன்றைக்கு ஒரு கிழமை வச்சு இந்த தண்ணி ஓடிக்கொண்டு இருந்தால் இந்த வெள்ளாமைக்கு என்ன கேதி குடலை வந்த மாதிரி அப்படியே அழுகி போய் இறுக்கி கருத்து போய் கதிரல் இந்த காணிக்குள்ளே பொய்த்துக்கையில நிலைமையில் கூட இப்போ நீங்கள் அங்கே இருக்கிறோம். வெள்ளாமை குறுத்து சின்ன ஓலை மட்டும்தான் தெரியுது. கதிரி எல்லாம் அப்படியே குடலையெல்லாம் அவிஞ்சி ஒன்றும் இல்லை. அதில் நாங்கள் இப்போ போய் இறங்கி பார்த்த இடத்துல அதுக்குள்ளே போய் காணியில் எங்களோட வாடியெல்லாம் தாண்டு நாங்கள் இப்போ ஒரு இதுவும் இல்லாமல் எங்களுக்கு என்ன செய்கிறன்ற தெரியாத கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம்.